இப்போ அடுத்தது நம்ம வைக்க போகிறது இதில் யோக் பீஸ். யோக் பீஸு இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு இதோடக்கு நேராக இருக்கணும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயரில் இதை வச்சு நம்ம தையல் போடுவோம். கரெக்டாக இந்த அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சு இங்கே வச்சு நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்டில் கொண்டு வந்து இங்கே வந்து சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த பக்கமும் அந்த சுருக்கம் தெரியும். அதனால் சுருக்கம் தெரியாமல் இழுக்காமல் தேய்ங்க. ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் எக்ஸ்பெண்ட் ஆகாது. நார்மல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னாவே பட்டிக்கும் அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வந்துடும். கரெக்டாக அரை இன்ச்சு கேப்பில் இது தையல் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த லேயர் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதையும் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா கசக்காமல் இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டே வந்துட்டு இந்த இதை வந்து இதில் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக இதில் மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுலேயே இந்த கிராஸ் வந்து இப்படி எப்படி இது வச்சோமோ அதே மாதிரி இதில் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு இப்படியே தையல் கொண்டு வந்துடும். இந்த கார்னர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிசுறு வராமல் கரெக்டாக இதில் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது புதுசு ஏதோ இதாக தெரியும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு சரியாயிடும். இப்போ அந்த ஸ்டிச்சு மேலேயே நம்ம போட்டு வருவோம். எப்போ தைச்சாலுமே எந்த இடத்துல தைச்சாலுமே கீழே வந்து லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதை பிரித்து தான் நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இதில் நம்ம தையல் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம கிளாத்தை கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஓவர்லாக் வந்து மேக்ஸிமம் நார்மல் ப்ளவுஸுக்கு ஓவர்லாக் போட மாட்டோம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு வந்து இல்லாமல் இருக்கும். ரெண்டு சைடும் பிசுறு இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அப்படியே தைக்க தைக்க உங்களுக்கு இந்த இது கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி இது பண்ணனால ரோல் பண்ணனால நமக்கு கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்டில் நிறுத்திட்டு அப்படியே லைட்டாக திருப்பிக்கோங்க. அரை இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சு போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பெண்டு வர இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அடுத்த லேயர் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இப்படி ரோல் பண்ணி
கரெக்டாக அந்த கிராஸ் வரைக்கும் கை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கிராஸ் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இங்கே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். மறக்காமல் கட் போட்டுட்டு திருப்புங்க. இல்லாட்டினா பட்டி வந்து இழுத்துட்டு தான் இருக்குமே ஒழிய அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. லைட்டாக இதை இப்படி திருப்பி விட்டுட்டு அப்புறமா இதை இழுத்துக்கலாம். ரெண்டு சைடும் பார்க்கும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ஓவர்லாக் போடலைனாலும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். இது ரெண்டும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச்சு தான் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக ஈவனாக வந்துடும். அதுக்கு மீறி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்குற இங்கே டாட் பிடிச்சிருக்கிற அளவும் ஒரே அளவு தான். இங்கே 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் கொடுத்து தைக்கிறனால இந்த அளவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் அப்படி தான், இந்த உயரமும் அப்படி தான். இந்த நாச் முதல் கொண்டு எல்லாமே நமக்கு ஈவனாக வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஓப்பன் பீஸு அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வி பட்டி அட்டாச் பண்ணுறோம். வி பட்டி அட்டாச் பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா லைட்டாக இதை இழுத்து கொடுத்து வி பட்டி அட்டாச் பண்ணணும். ஹூக் பட்டி அட்டாச் பண்ணும்போது இதை வந்து இப்படி இழுக்காமல் இப்படி உள்ளே கொடுத்து பண்ணணும். அப்போ தான் வந்து இது ரெண்டு மறுபடியும் ஈவனாக கரெக்டாக வரும். இல்லாட்டினா இது வந்து கொஞ்சம் உயரம் அதிகமாயிரும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். போட்டுட்டு இதை வந்து நம்ம பட்டியை வந்து இப்படி இழுத்து கொடுத்துக்கலாம். ரொம்ப இழுக்க வேண்டாம், ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தா போதும். போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் தான் நம்ம வி வந்து மார்க் பண்ண போகிறோம். அப்போது இந்த பட்டி இப்படி வரணும். இந்த இடத்த வந்து இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி ரொம்ப மொத்தமாக கொடுத்துட்டோம்னா லாஸ்ட்டு ஹூக் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஹூக்கினோட இது வந்து கொக்கி வந்து இதில் மாட்டாது. ஏன்னா இந்த 2 லேயரில் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். இப்போ இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. பேக் சைடு கரெக்டாக பாதியாக இந்த தையல் மேலே இப்படி வர்ற மாதிரி மடிச்சுட்டு இந்த இதில் வந்து தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க, அப்போ தான் பிரியாது. இப்போ இதை கொஞ்சம் ஒட்டியே நம்ம வெட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹூக் மாட்டும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடும். லாஸ்ட்டு ஹூக் போடவும் உங்களுக்கு சிரமம் இருக்காது. இப்போ இது ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும். உங்களுக்கு இப்படியே வச்சு நம்ம வீப்பட்டி வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்க தையல் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் தையல் போடல, ஏன்னா இதில் நிறைய தையல் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு.
இப்போ இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கெங்கே ஹூக் வைக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு நெக்கினுடைய அளவு, அதனால் இது வந்து இதோட வெட்டிடலாம், இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வர ஒரு 1/4 இன்ச்சு நெக் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வைக்கிறது தான் வீப்பட்டி. அப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த ரெண்டுக்கும் மிடில் கரெக்டாக இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கேயும் வச்சோம் அப்படின்னா 5 ஹூக் வந்து நமக்கு கரெக்டாக ஆயிரும். இப்போ எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹூக் பட்டி வைக்கும்போது உங்களுக்கு பேக் ஸ்டிச் கம்பல்சரி போடணும். இல்லாட்டினா ஒரு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹூக் போட்டிங்கன்னா அந்த தையல் வந்து துணி வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் எப்போவுமே பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பேக் ஸ்டிச் போட்டு அது வச்சுருங்க. இல்லை நூல் கட்டுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் நூல் கட்டிக்கலாம். நூல் கட்டுற மாதிரி இருந்தால் இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக மேலேருந்து கீழே நீங்கள் மடிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த துணியில் வந்து நூல் ஹூக் மாட்டாமல் கரெக்டாக அந்த நூலில் வந்து மாட்டும். அதனால் மேல் பக்கம் திருப்பி மடிக்காமல் உள் பக்கமாக திருப்பி மடிச்சுக்கலாம். நீங்கள் அயர்ன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். அடுத்தது நம்ம வீப்பட்டி வைக்க போகிறோம். வீப்பட்டி வைக்கும்போது இந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ளீட் வைக்கணும். அப்போது கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. துணியை வந்து இழுக்கக்கூடாது, லூஸ் கொடுத்து தான் கொடுக்கணும். ஏன்னா இல்லாட்டினா அதை விட இது அதிகமாயிரும். இந்த இடத்துல சின்னதாக மட்டும் ஒரு ப்ளீட் கொடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாம், சும்மா லைட்டாக. ரொம்ப இழுக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் இதை படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டிச்சோட மடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜில் துணியை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஈவனாக இருக்கணும், பிசுறு மேலே கீழேயும் எல்லாம் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ அப்போ தான் இந்த இடம் வந்து நமக்கு ஒரு இப்படி பிடிச்சாலும் ஒரு லைன் வராமல் நீட்டாக இருக்கும், இந்த ப்ளீட் கொடுத்ததுனால தான். இப்போ இதை வந்து கழுத்தோட அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த 2 ஹைட்டும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். அப்போ தான் நீங்கள் நெக் பீஸில் வந்து எதுவுமே நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இல்லாட்டினா மறுபடியும் நெக் பீஸில் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும், அது நெக்கோட ஷேப்பையுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால் இந்த லென்த்து வந்து கரெக்டாக உயரம் வந்து நீங்கள் அளந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீப்பட்டியை விட்டுட்டு இடுப்பினுடைய சுற்றளவை நம்ம மார்க் பண்ணலாம். 7.5 இன்ச்சு. இது வந்து இங்கே வந்து நம்ம இதுவும் இப்படி மேட்ச் பண்ணணும். இந்த லைனும் இந்த லைனையும் நம்ம தைக்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இந்த இடமும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும்.